அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் முஸ்லீமா இருங்க, முஸ்லீம் அல்லாத வேற மத நண்பராக இருங்க. தர்காவுக்கு போகக்கூடாது. தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. குரானில் எந்த இடத்துல பொருத்தி பார்த்தாலும் தர்காவுக்கு ஆதரவாக இல்லவே இல்லை. தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடிய மாட்டுது. தர்காவில் பக்கம்தான் போவேன்னா வலிக்கெடுத்து தான் இருப்பேன்னா ஷைத்தான் அவனை வலிக்கெடுத்து தான் இருப்பான். இல்லை அல்லாஹ் இதாயத் கொடுத்துறானா அந்த தர்காலேருந்து அவன் வெளில அல்லாஹ்விடம் மட்டும்தான் துவா கேட்பான். நண்பர்களே, நம்ம ஒன்று மட்டும் சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் தர்காவுக்கு போனீங்கன்னா அங்கே பிஸ்னஸ் தான் நடக்குது ஒழிய அங்கே வணக்க வழிபாடு இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. குரான்லையும் ஹதீஸ்ல இதற்கு ஆதாரமாக ப்ரூஃப் எதுவும் இல்லை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு தட்டு மாதிரி தருவாங்க, பூலாம் வச்சிருப்பீங்க, அதை அங்கே கொடுத்துருவீங்க. உங்ககிட்ட அப்படியே கொடுத்துருவாங்க, அந்த சமாதிக்கு வச்சு உங்களுக்கு அந்த பூ ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இல்லையா அந்த பூ அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சு அந்த கடைக்காரனே கொடுத்து அந்த தட்டு அங்கே கொடுத்து அப்படியே அங்கே ரொட்டேஷனாக இருக்கும். இதுதான் அங்கே பிஸ்னஸ். இதுக்கு அங்கே காசு வாங்குவாங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த பூ அந்த வச்சு தொட்டு கொடுத்தாலே பெரிய அற்புதமாக நம்மளை தவறான வழியில் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இதை எதிர்த்து குரான்ல ஆதாரம் இருக்கு. அல்லாஹ் குரான்ல சொல்றான், தெளிவா கேளுங்க, உயிர் உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டாங்க. அல்லாஹ் யாரை நாடுறார்களோ அவர்கள்தான் செவி ஊர்க்கும்படி செய்கின்றான். அல்லாஹ் நபி கிட்ட சொல்றான், கேளுங்க, தெளிவா கேளுங்க. மண்ணறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீ கேட்கும்படி நீர் இல்லை. நம்ம எதனா சொன்னா அவங்க கேட்குற மாதிரி உன்னால முடியாது அப்படின்னு நபிக்கே அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் நபிக்கு, நீ அச்சமுட்டி எச்சரிக்கின்ற வேற எதுவும் இல்லை. அந்தந்த சமுதாயத்திற்கு நன்மை ஏவுவதற்கு நபிமார்களை அமைச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபிக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மனுஷன் நம்ம ஒரு வள்ளிக்கிட்ட போயிட்டு துவா கேட்கிறோம். இது ஷிரிக்காகும். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில இதுக்கு கண்டிப்பாக வேதனை அளிப்பான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் பாவம் மன்னிப்பான். ஷிர்க் இணை வைப்பேன் மன்னிக்கவே மாட்டான். இல்லை நான் இன்னும் அதில் தான் போவேன். சஹாபாக்கள் எப்படி வந்தாங்க, அவங்க மூலியமா நம்மளுக்கு இதாயத் கிடைச்சிருந்தா, அவங்க மூலியமா நம்மளுக்கு இதாயத்லாம் கிடைக்கல. அப்படி பார்த்தாக்கா இங்கே மத சகோதரர்களாம் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் யாரை நாடுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஹிதாயத் கொடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இல்லை இன்னும் நான் விட மாட்டேன், தர்கா பக்கம் தான் போவேனா, சேலஞ்ச் பண்றேன், நீங்களும் சேலஞ்ச் பண்றீங்க. அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றாங்க, அல்லாஹ் மீது 3 வாட்டி ஆணை செஞ்சுட்டு சத்தியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் நான் போய் சொன்னா சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் சொல்றேன், அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, தர்கா வெளிப்பாடு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்காம வலிகளிடத்தில் துவா கேட்டாக்கா அது கரெக்டா இருந்தாக்கா அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும். நீங்க சத்தியம் செய்யுங்க தர்காவுக்கு போகக்கூடியவர்கள். இல்லை 3 வாட்டி ஆணை செஞ்சுட்டு நான் செய்யக்கூடியது கரெக்டாக இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு உருவாகாது. இல்லை நான் செய்யக்கூடியது தவறாக இருந்துச்சுன்னா